ஹலோ ஆல், குட் மார்னிங். February 11th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 17வது மக்களவை நிறைவடைந்தது. நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்துடன் நிறைவடைந்ததை ஒட்டி நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பேசினாங்க. அப்போ அவங்க கடந்த ஆண்டுகளில் இல்லை இந்த மக்களவையில் இந்த பாராளுமன்றம் சந்தித்த மிக முக்கியமான இடங்கள்லாம் பற்றி பேசியிருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்க்குறோம். இது நம்ம பேசுகிற ஒவ்வொன்றுமே கீவேர்டு தான். ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு இதை பற்றி என்ன அப்படின்னு தெரிலனா கூகுள் பண்ணிவிட்டு, இல்லை நம்மளே கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லியிருப்போம், இல்லை நியூஸ் பேப்பர் கட்டிங் வச்சுருப்பீங்க, அதை பார்த்துட்டு ஃபுல்லாக எடுத்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் G20 கருத்தரங்குகள் நிறைய நடைபெற்றது. அப்புறம் G20 உச்சி மாநாடு நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் காஷ்மீரி மக்களுக்கான சட்டப்பிரிவு 370 ரத்து, இதை குறித்து பேசியிருக்காங்க. நாரி சக்தி வந்தன் சட்டம் பாராளுமன்றத்தில் சமீபமாக பெண்களுக்கு என்ற இடஒதுக்கீடு அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது சட்டமானது. ஸோ அதுதான் நாரி சக்தி வந்தன் சட்டம். இதை பற்றியும் பேசியிருக்காங்க. முத்தலாக் தடை சட்டம், இது எல்லாத்தையும் பற்றியுமே பேசிட்டு, ஸோ இதெல்லாமே கீவேர்டு. இதுக்கு தனித்தனியாக நீங்கள் ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 1930ஆம் ஆண்டில் தண்டி யாத்திரை நடைபெற்றது. அப்பொழுது ஏற்பட்ட விதைக்கப்பட்ட சுதந்திர வேட்கை காரணமாக 1947ஆம் ஆண்டில் நம் நாடு விடுதலை அடைந்தது. அதே போல 2047ஆம் ஆண்டுக்குள் பாரதத்தை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற இலக்கு நிர்ணயித்துள்ளோம். இதற்கு அடுத்த 25 ஆண்டுகள் மிகவும் முக்கியமானது. நமது லட்சியத்தை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் பல்வேறு சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது. காலத்திற்கு ஒவ்வாத 60 சட்டங்கள் நீக்கப்பட்டுள்ளன. திருநங்கைகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டும் வருகின்றன. பேறுகால விடுப்பு 26 வாரங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கும் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் 13ஆம் தேதி ஐக்கிய அரபு அமீரகம் செல்கிறார். அங்கே முதல் முறையாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஒரு இந்து கோவிலை திறந்து வைக்கிறார். சுவாமி நாராயணன் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் டைம் 2015 நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதிரி ஐக்கிய அரபு அமீரகம் செய்யும்போது அங்கே அபுதாபி போயிருந்தாங்க. அப்போது பட்டத்து இளவரசரான ஷேக் முகமது பின் சயீத் அல் ரஹ்யான் அவங்க 13.5 ஏக்கர்ஸ் நாராயண் கோயில் கட்டுறதுக்கு தானமாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 2015 இன்னும் தானமாக 13.5 கொடுத்தாங்க. ஸோ மொத்தம் 27 ஏக்கர்ஸ் ஆயிடுச்சுல. இந்த 27 ஏக்கர்ஸில் இந்த சுவாமி நாராயண் கோவில் கட்டுறதுக்கு நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார். இந்த கோவிலில் இளஞ்சிவப்பு ராஜஸ்தான் மணற்கற்களும் மற்றும் வெள்ளை இத்தாலி மார்பிள் கற்களும் கொண்டு இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 7 கோபுரங்கள் உள்ளன. நிலநடுக்கம் மற்றும் அதீத வெப்பத்தினால் கோவில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க அங்கே நடக்கிற நேச்சுரல் டிசாஸ்டர் மோஸ்ட்லி இதுதான், நிலநடுக்கம் மற்றும் அதீத வெப்பத்தினால் கோவில் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக 100 சென்சார்கள் கோவிலுக்கு அடியில் பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தோட மொத்த மதிப்பு 400 பில்லியன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் திரஹம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ இது எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, February 13 இதை ஓப்பன் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஊரக பகுதியில் ஜல்ஜீவன் திட்டம் மூலம் 80% வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தமிழக அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக ஜல்ஜீவன் பற்றியும் தென் தூய்மையான தமிழகம் பற்றியும் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தான் சொல்லியிருக்காங்க, திடக்கழிவு திரவக்கழிவு இது எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒருங்கிணைந்த முயற்சியில் அதை நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் பார்த்துட்ருக்கோம். அதே வேளையில் ஜல்ஜீவனால் 80% வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு இப்போது உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதம மந்திரியின் சூரியோதய திட்டம், இந்த சூரியோதய திட்டம் ரீசெண்டாக அயோத்தி கோயில் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு இது பிரதமர் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. இந்த இடைக்கால பட்ஜெட் தொடர்லையும் இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. இதன்படி என்னென்னா, 1 கோடி வீடுகளில் சூரிய மின்தகடு மூலம் 40,000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறது தான் ஏம் இருக்குது. அதாவது ஒவ்வொரு வீடு மூலம் மாதம் 300 யூனிட் எடுக்குது. அதுவே அவங்களுக்கு இலவசமாகவும் கொடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டுதோறும் 15,000 18,000 வரைக்குமான ரூபாயை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக கவர்மெண்ட் மானியம் கொடுக்குறாங்க. மானியம் இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. பட் இந்த 7 வடகிழக்கு மாநிலங்களுக்கும் ஜம்மு காஷ்மீர் லடாக் போன்ற யூனியன் பிரதேசங்களுக்கும் மானியங்கள் அதிக அளவில் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த வீட்டு மாடியில் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் குஜராத் வந்து முதல் இடத்துலையும், ராஜஸ்தான் வந்துட்டு இந்தியாவில் 2வது இடத்துலையும் இருக்குது. தென் இது ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, ரோடு ஆக்சிடெண்ட்டும் தென் அதில் இறப்பு விகிதமும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு வந்துட்டு அதிகமான ரோடு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அதே மாதிரி டெத்தும் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4 சாலை விபத்துகளில் ஒருத்தர் வந்து உயிரிழந்துடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்டர் ரேட் வந்துட்டு 25% இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. 2022 17,884 இருந்த ரோடு ஆக்சிடெண்ட் 2023 18,074 வந்து உயர்ந்திருக்கு. அதே மாதிரி இது வந்து டெத்தே வந்துட்டு 17,000 18,000 மாறி இருக்கு. ரோடு ஆக்சிடெண்ட் வந்து 64,105 66,841 வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரி 4th ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு ஒரு டெத் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய நகரங்களை வந்து இதில் ஒரு டேட்டா படி கொடுத்துருக்காங்க. சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் வந்து அதிகமான வாகன விபத்துகள் ஏற்படுது. 3,642. கோயம்புத்தூருக்கும் அதே அளவு தான், அந்த 2 நான் போட மறந்துட்டேன். ஸோ 3,642 சென்னையிலும் கோயம்புத்தூரையும் அதிக அளவு வந்துட்டு வாகன விபத்துகள் பதிவு செய்யப்படுகின்றன. சென்னையில் மார்டாலிட்டி ரேட் வந்துட்டு 500ஆகவும், கோயம்புத்தூரில் இறப்பு விகிதம் 1040ஆகவும் அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக இறப்பு விகிதம் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது வாகன விபத்துகளால் மட்டுமே. 3வது இடத்துல செங்கல்பட்டும், அதற்கு அடுத்து திருப்பூரும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த ஹெச்பிவி வேக்சின், இந்த ஹெச்பிவி வேக்சினை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா. இப்போது சீரம் இன்ஸ்டியூட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோவிட் வேக்சின் அப்பவும் வந்து இந்த கம்பெனி ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது. அவங்க ஒரு ஹெச்பிவி வேக்சின் கொடுத்துருக்காங்க, செர்வாவேக் அப்படின்னு. இதுவும் 9 to 14 இயர்ஸ்க்காக உள்ளது தான். யூஸ்வலாக ஹெச்பிவியில் நிறைய டைப் இருக்குது. அதில் என்னென்ன சப்டைப் வந்துட்டு சர்விக்கல் கேன்சரை இன்டியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, சப்டைப் 6, 11, 16, 18 இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸ். சர்விக்கல் கேன்சருக்கு வந்துட்டு காசிங் வைரஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த வேக்சின்ஸை வந்துட்டு 9 to 14 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு போடும்போது அதோட எஃபெக்டிவ்னஸ் 74 93% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது 3rd phase ட்ரையலில் இருக்குது. தென் 15 to 18 இயர்ஸ்குள்ளே போடும்போது அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து 12 to 90% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. WHO ரெக்கமெண்டேஷன் படி இந்த வேக்சினை நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வயதை தாண்டினதுக்கப்புறம், இந்த 15 வயசை தாண்டதுக்கப்புறம் வேக்சின் போடுறத விட இளம் வயதிலேயே இந்த வேக்சின் போட்டால் இதோட எஃபெக்டிவ்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இது போக கரண்ட் அஃபேர்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2040 இந்தியர்கள் நிலவில் கால் பதிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரயான் 3யோட திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்கள். தென் வீரர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்குவது அவசியம், விளையாட்டு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சர்வதேச கருத்தரங்கில் தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இது போக இன்னைக்கு ஹிந்துவோட தமிழில் வந்துட்டு தமிழ் ஹிந்துவில் ஒரு கட்டுரை இருக்குங்க. தமிழ்நாட்டுக்கு வெளியே விஓசியின் புகழை பரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று ஆய்வாளர் RA வெங்கடாச்சலபதி அவர்களோட நேர்காணல் இருக்குது. இவங்க விஓசியை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அதாவது அவங்களோட வாழ்க்கை வரலாறு இது நிறைய பேசியிருக்காங்க. ஒரு வாழ்க்கை வரலாறு நூல் இருக்குது, சுதேசி ஸ்டீம் சொல்லிட்டு அதை பற்றிட்டு இது ஃபுல்லாகவே பேசியிருக்காங்க. டைம் இருக்கவங்க பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜனவரியில் வந்துட்டு ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. அப்போது ஜல்லிக்கட்டில் வந்துட்டு அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் அப்படின்னு தமிழக அரசு ஒரு அரங்கத்தை வந்து திறந்து வச்சுருந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்துடன் அதோடு சேர்ந்து ஒரு அருங்காட்சியகமும் இருக்குது. அந்த அருங்காட்சியகத்தில் ஒரு சின்ன நூல்கள், ஒரு சின்ன நூலகம் மாதிரி இருக்குது, லைப்ரரி மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்துட்டு ஏறு தழுவுதல் அப்படிங்கிற கருப்பொருள் அடிப்படையில் வந்துட்டு நிறைய நூல்கள் இருக்குது. இது இந்திய அளவில் ஒரு முன்னோடி முயற்சி அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஏறு தழுவுதல், கால்நடைகள், கால்நடை வளர்ப்பு, கால்நடைகளுக்கு வரும் நோய்கள், விலங்குகள் பராமரிப்பு, இலக்கிய நூல்கள் என காளை, பசு, எருமை தொடர்புடைய 500 நூல்கள் வந்து இந்த நூலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இது போக உத்தரகாண்டில் நம்ம எல்லாருக்குமே தரும் பொது சிவில் சட்டம் வந்துட்டு ரீசெண்டாக அமலாச்சுன்னு சொல்லிட்டு அதில் அதிகமாக வந்து எல்லாரும் பேசுகிறது இந்த திருமணத்திற்கு நிறைய இடத்துல வந்துட்டு பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க.
திருமணம் அல்லாத லிவின் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழும் தம்பதி தாங்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் அதை பதிவு செய்ய வேண்டும். அதை பதிவு செய்யும் தவறும் பட்சத்தில் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும். நோட்டீஸ் அனுப்பி 1 மாதம் கழித்தும் பதிவு செய்யாதவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். அது 6 மாத சிறை தண்டனையாகவோ அல்லது 25,000 ரூபாய் அபராதமோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக 21 வயதுக்கு உட்பட்டவர்கள் சேர்ந்து வாழும் பொழுது அவர்களின் பெற்றோர்களிடமிருந்து ஒப்புதல் பெற்று அதன் பிறகே பதிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 வயதுக்கு குறைவானோர் திருமணத்தை தடுப்பதோடு ஏற்கனவே மணமானவர்கள் வேறுவருடன் சேர்ந்து வாழும் அந்த வாழ்க்கையும் தடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இந்த லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு சட்ட ரீதியான அனைத்து உரிமைகளும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெருங்கிய உறவுக்குள் திருமணம் செய்வதையும் பொது சிவில் சட்டம் வந்துட்டு ஒரு தடை செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறிவியல் ரீதியாக பார்த்தால் இப்படிப்பட்ட திருமணங்கள் வரவேற்கத்தக்கவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு ஒரு தரப்பினர் வந்துட்டு திருமணம் என்பது அவர்களோட தனி உரிமை, அதில் அரசு தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது சட்டமாக்கப்பட்டது. இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தியது வந்து உத்தரகாண்ட். பட் இதற்கு முன்னாடியே சுதந்திரத்துக்கு முன்னாடியே கோவாவில் வந்துட்டு அது இம்ப்ளிமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.